உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வீடியோஸும் ஒழுங்காக போடுறதில்ல. நான் வந்துட்டு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பேசும்போதே எனக்கு கொஞ்சம் வீசிங் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா நான் வந்துட்டு யூடியூப்லேருந்து ஒரு 1 வீக் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். 1 வீக் இல்லை 2 வீக்ஸ், எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியலை. பட் என்னை தேடுற ஒரு 10 பேராச்சும் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் ரீசன் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மற்றவங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. லாஸ்ட்டாக எப்போ வந்துட்டு நான் வீடியோ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. வீடியோ மீன்ஸ் கேக்கு ப்ரௌனி வீடியோஸ் ஏதாச்சும் போடுவேன். மற்றபடி கேக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. தங்கச்சிக்கு ரீசெண்டாக தான் டெலிவரி ஆச்சுது. June 2 நைட் ஆச்சு. ஆமாம், June 2 அன்னையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு, அப்புறம் வீட்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டே போயிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து பேக்கிங்க்கு பிரேக் விட்டுருந்தேன். நம்ம ப்ரௌனி ஆஃபருமே போட்டு ஏகப்பட்ட ஆர்டர் இருந்துச்சு. என்னாலே மேனேஜ் பண்ண முடியலை, அந்த அளவு ஆர்டர் இருந்துச்சு. எனக்கு மனசுக்குள்ளேயுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அந்த ப்ரௌனி ஆஃபர் எண்ட் ஆகிற டைமில் தான் தங்கச்சிக்கு டெலிவர் ஆகிருந்துச்சு. நான் 1 வீக் அதனால் பிரேக் எடுத்திருந்தேன். அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு நான் ரீஃபண்டுமே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டு என்னாச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். என்றைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்பேச் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியிலேருந்து எனக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. என்னன்னா, ஃபுல்லாக வந்துட்டு வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்குது, இல்லை ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் படுத்தே இருக்கணும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ உடம்புக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இருந்துட்டு என்னால் நின்று பேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக பேக்கிங்குங்கும்போது நின்றுட்டே இருக்கணும், நான் கிச்சனில் நின்றுட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது எதனால் இந்த மாதிரி ஆச்சுதுன்னு எனக்கே தெரியலை. எனக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து கொஞ்ச நாள் நம்ம லீவ் எடுக்கலாம் அந்த மாதிரியே தான் தோணிகிட்டு இருந்து. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ப்ரௌனி ஆஃபரை மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா ப்ரௌனி ஆஃபருக்கு நிறைய ப்ரௌனிஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. நானும் இவ்வளோ நாள் எப்படியோ எல்லா ஆர்டர் பண்ணியிருந்தவங்க கிட்ட 1 வீக் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன். அவங்களுமே பொறுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது திருப்பியும் என்னால் முடியலை, நீங்கள் 1 வீக் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் ரீஃபண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போ என்னால் முடியுதோ, ஓரளவுக்கு உடம்பு ஓகேவான அப்புறமா நான் கண்டிப்பாக திருப்பி ஆஃபர் போடுவேன். அந்த டைம் எல்லாருமே ஆர்டர் பண்ணிங்கன்னா சீக்கிரத்திலே உங்களோட ப்ரௌனியை டிஸ்பேச் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் இந்த மாதிரி ஆனதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா உடம்பு முடியாமல் இருக்குது. அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லாமையே திருப்பியும் நான் வந்துட்டு என்னால் முடியும், நான் வந்துட்டு டிஸ்பேச் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன்னா இன்னுமே எனக்கு உடம்பு வீக் ஆயிரும். இன்னும் ஒரு 2 டேஸில் பையனுக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது, அவனையுமே பார்த்துக்கணும். அதனால தான் ரொம்ப யோசித்து இந்த முடிவு நான் எடுத்தேன். 1 வீக் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு பேக்கிங்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த முடிவை எடுத்ததே. மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. இந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் வந்து டெய்லியுமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நைட்டு ஒழுங்காக தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸாக அப்படியே பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எப்படியாச்சும் என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவாக இருந்துச்சுன்னா, எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாது இந்த ஃபீல்டில் மேலே வந்துடணும்னு. ஆனால் நான் நினச்சதை விடவுமே அதிகமாக நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக மேலே வந்தேன். இவ்வளோ சீக்கிரமானு கிடையாது, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். அதுக்கு முன்னாடியே 5 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு அந்தளவு சப்போர்ட் இல்லை. அதனால் உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டுமே எனக்கு அவ்வளோ இப்போ கூட நான் பேசும்போது கூட என்னோடய உடம்பு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது, நீ பேசுனது போதும், போய் ரெஸ்ட் எடு, படு. ஃபுல்லுமே எனக்கு அப்படியே தான் இருக்குது. படுத்து கொஞ்சம் எடுத்து ரெஸ்ட் எடுத்தா என்ன, காலையில் எழும்ப தோண மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக தூங்கிட்டே இருக்கணும் போலே இருக்குது, அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணேன்னா சரியாக இருக்காது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பையனை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும். அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் நான் படுத்தேன்னா 2 பேருமே ஒரு மாதிரி அனாதை மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ள வேண்டாம்.
காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், நான் உடம்ப வந்துட்டு பார்த்துக்கணும் பார்த்தீங்களா? அதனால தான் எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இந்த முடிவை ரொம்ப யோசிச்சு தான் எடுத்தேன். காலையில் வரைக்கும் கூட எழும்பி நான் வந்துட்டு கொண்டு போய் ப்ரௌனியை பண்ணுறதுக்காக சாக்லேட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சேன். ஒரு பேட்ச் வச்சுட்டு வந்து படுத்தேன், அப்படியே மொத்தமாக கருகி போயிடுச்சு. கேர்லெஸ், என்னால் மேனேஜ் பண்ண முடியலை. அப்போவே நான் உணர்ந்துட்டேன் இதுக்கு மேலே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனால தான், ஏன்னா ஆர்டர்ஸ் பண்ணினவங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக மெசேஜ் பண்ண முடியாது. எனக்கு அதுக்கு அளவு ஜீவனம் இல்லை, பேசுறதுக்கு இதுவும் இல்லை. அதனால தான் சரி ஓகே, கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரத்துலேயே உங்களோட ப்ரௌனி ஆஃபரை கண்டிப்பாக சீக்கிரத்தில் நான் போடுவேன். நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க, அதனால் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு தெம்பும் இல்லை. இன்னொரு வீடியோ 1 வீக் ஆகும், கண்டிப்பாக 1 வீக் உள்ளாடியாச்சும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு எப்பவும் போல் நீங்கள் சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.